மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை அல்லது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இன்னும் ஒரு காரணம் இருக்கின்றது, மருந்துகளினாலே தூண்டப்பட்ட பிரச்சனை. அதாவது ஆண்குறியானது விரைப்புத்தன்மை அடைவதற்கு பல காரணங்கள் தேவை. முக்கியமாக இந்த குருதி அமுக்கம் என்பது மிகவும் முக்கியமானது. எனவே எங்களுடைய இருக்கின்ற இந்த குருதி அமுக்கம் அல்லது பிளட் ப்ரெஷரை குறைக்கின்ற ஏதாவது ஒரு மருந்து அல்லது உங்களுக்கு தெரியும், அதாவது எங்களுடைய விருப்பம் இல்லாமல் செயற்படுகின்ற ஒரு நரம்பு தொகுதி இருக்கின்றது. அதை நாங்கள் ஆட்டோனோமிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தன்னிச்சையாக இயங்குகின்ற ஒரு நரம்பு தொகுதி. அதிலே 2 வகைகள் இருக்கின்றது, சிம்பத்தட்டிக் மற்றது பராசிம்பத்தட்டிக் என்ற 2 வகைகள். அதிலே இந்த சிம்பத்தட்டிக் வகையானவை மிகவும் முக்கியமானது. இந்த சிம்பத்தட்டிக் நரம்பு தொகுதி முக்கியமானது எங்களுக்கு இந்த அது ஆண்குறியினுடைய விரைப்புத்தன்மை ஏற்படுத்துவதற்கு. ஏதோ ஒரு காரணத்தினாலே நாங்கள் பாவிக்கின்ற மருந்துகள் இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டத்தை, சிம்பத்தட்டிக் எனப்படுகின்ற நரம்பு தொகுதியை அமுக்குமாக இருந்தால், பாதிக்குமாக இருந்தால், அதன் பிற்பாடு எங்களுக்கு என்ன ஏற்படும், இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்மையின்மை பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது ஆண்மையின்மை என்று சொல்லுகின்ற போது அது பெரிய ஒன்றாக இருக்கின்றது. குறிப்பாக ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையாத நிலைமை ஏற்படுகிறது. எனவேதான் பல பேருக்கு இந்த மருந்துகளினாலே, ட்ரக் இன்டியூஸ்ட் இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லுவோம், மருந்துகளினாலே தூண்டப்பட்ட இந்த பிரச்சனை இருக்கிறது. எனவே இதையும் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக முக்கியமான காரணம், பல தடவைகளை சொல்லியிருக்கின்றேன், இதற்கு இன்னொரு காரணம் என்ன, மனநிலை பாதிப்பு அல்லது சைக்கோஜெனிக். எனவே பார்க்கின்ற போது பல இடங்களிலே இந்த சைக்கோஜெனிக் பிரச்சனை தான் கூடுதலாக இருக்கின்றது. வேறு வேறு நோய்களும் இருக்கலாம், ஆனால் 100க்கு 90% இந்த சைக்கோஜெனிக் பிரச்சனை, அதாவது இந்த ஈகோ என்ற பிரச்சனை இருக்கின்றது. இந்த ஈகோ என்றால் நான் தான் என்றபடியினாலே அந்த நான் தான் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்ற போது இந்த சைக்கோஜெனிக் மனநிலை பாதிக்கப்படுகின்ற போது அது மனநிலை நோயாளியாக இருக்கலாம், சைக்காட்ரிக் பேஷண்டாக இருக்கலாம், மனநிலை நோயாளியாக இருக்கலாம், அல்லது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கலாம். அப்படி என்றால் அவர் நோயாளி அல்ல, வேறொரு காரணங்களினாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருவராக இருக்கலாம். இவற்றின் காரணமாகவும் இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் எனப்படுகின்ற இந்த பிரச்சனை ஏற்படும். அடுத்ததாக ஏதாவது ட்ரோமா என்றால் ஏதாவது காயங்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் சிறு வயதிலே இந்த பைசிக்கிள் அதாவது எங்களுடைய இந்த பைசிக்கிள் என்று சொல்லப்படுகிற இந்த இருசக்கர பைசிக்கிளை அவர்கள் பாவிப்பார்கள். எனவே பைசிக்கிளை உங்களுக்கு தெரியும், நடுவிலே ஒரு நீட்டாக இருக்கும் பார் என்று சொல்லுவோம். எனவே அந்த பாரிலே கூட அவர்களுடைய இந்த ஆண்குறி பகுதி அவர்கள் பழகுகின்ற போது போய் மோதுப்பட்டு இவ்வாறு பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, வீதிகளில் ஏற்படுகின்ற மிக பாரதூரமான விபத்துகள் காரணமாகவும் இந்த ஆண்குறி பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்குறியிலே இருக்கின்ற தோலானது எங்களுடைய வேறு ஒரு இடத்திலும் இல்லை என்றபடியினால தான் இந்த ஆண்குறியிலே இருக்கின்ற இந்த சர்க்கம்சிஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்குறியினுடைய முன் தோலை அகற்றுவதை இயலுமானவர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த முன் தோலானது ஏன் எங்களுக்கு அவசியம் என்றால், ஏதோ ஒரு காரணத்தினாலே, ஏதோ ஒரு விபத்து காரணமாக அல்லது ஒரு காயங்கள் காரணமாக எங்களுடைய ஆண்குறியிலே ஏதாவது காயங்கள் ஏற்படுமாக இருந்தால் அந்த காயத்தை நாங்கள் அதாவது மூடுவதற்காக இந்த முன் தோளிலே இருக்கின்ற இந்த ஃபோஸ்கின் எனப்படுகிற ஆண்குறியிலே இந்த முன்தோல் பகுதியிலே இருக்கிற, முன்னுக்கு நிற்கிற பகுதியிலே இருக்கின்ற அந்த ஃபோஸ்கின் முன் தோலை எடுத்துத்தான் நாங்கள் காயத்துக்கு என்ன செய்வோம், இந்த ஸ்கின் கிராஃப்ட் என்று சொல்லுவோம். அதாவது தோலை மாற்றீடு செய்வது. உங்களுக்கு தெரியும், இந்த நீரிழிவு நோயாளிக்கெல்லாம் நாங்கள் ஸ்கின் கிராஃப்ட் செய்வோம். ஒரு இடத்துல இந்த தோலை வெட்டி அந்த புண்ணுக்கு மேலே வைப்போம்.
ஆனால் இந்த ஆண்குறியிலே இருக்கின்ற தோலை வேற உடலிலே இருக்கிற தோலிலே இருந்து மாற்றீடு செய்ய முடியாது. அதுதான் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் ஆண்குறி எனப்படுவது இறைவனாலே படைக்கப்பட்ட மிக உன்னதமான ஒரு அங்கமாக இருக்கின்றது. எனவே என்ன நடைபெறும் என்றால் அந்த இடத்திலே இருக்கின்ற தோலை வேற ஒரு பகுதியில் இருக்கிற தோலை வெட்டி நாங்கள் மாற்றீடு செய்ய முடியாது என்றபடியினால தான் இந்த காரணத்துக்காகவும் இந்த ஃபோஸ்கின் எனப்படுகிற முன்தோலை அகற்றுவது என்பது ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்கின்றது. அவசரத்துக்கு ஏதாவது காயங்களோட விபத்துகள் ஏற்படுகின்ற போது ஆண்குறியில் ஏற்படுகின்ற காயங்களை எங்களாலே மாற்றீடு செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். எனவேதான் நான் இப்போது ஏறக்குறைய 7 காரணங்களை சொன்னேன். பெரிய 7 காரணம். முதலாவதாக வெஸ்கிலோஜெனிக் என்பது இருதயம், நாடி, நரம்பு, இரத்தம் சம்பந்தப்பட்டது. இரண்டாவதாக நியூரோஜெனிக், நரம்பு, மூளை, முன்னான் சம்பந்தப்பட்டது. நரம்புகள், மூளை, முன்னான். மூன்றாவதாக நாங்கள் சொன்னோம் அனட்டமிக்கல் அல்லது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் என்று சொல்லுவோம். அதாவது பிறப்பில் இருந்து ஆண்குறியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், பிறப்பில் இருந்து அவருடைய அமைப்புகளில் ஏற்படுகின்ற மாற்றம். நான்காவதாக ஹோமோன் எனப்படுகிற ஹோமோன்களில் ஏற்படுகின்ற இம்பேலன்ஸ் என்று சொல்லப்படுகிற சமச்சீரற்ற தன்மை. அது ஆண்களுக்குரிய இந்த டெஸ்டெஸ்டரோன் எனப்படுகிற ஹோமோனாக இருக்கலாம். அதான் மிக முக்கியம். அது ஒன்று. சில நேரங்களிலே உங்களுக்கு தெரியும், நான் முதலிலே சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ஆணும் அவர் முதலிலே வயிற்றிலே உருவாகிற போது பெண்ணாகத்தான் உருவாகிறார். அதன் பிற்பாடு தான் வயிற்றிலே கருப்பையில் ஒரு ஆணாக மாறுகிறார். அதன் போதுதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. எனவே என்ன நடைபெறும், இந்த ஆணினுடைய ஹோமோன்கள் இரத்தத்திலே ஆணுக்கு குறைந்தால் பெண்ணினுடைய ஹோமோன்கள் கூட வரும். உங்களுக்கு தெரியும், நல்லாக குடிக்கிற ஒருவரை பார்த்துக்கொள்ளுங்கள். நாங்கள் லிவர் சிரோசி, ஈரல் பாதிப்பு ஏற்பட்டு சிரோசிஸ் ஏற்படுகிறது. அவருக்கு பார்த்தா இந்த 2 பக்க மார்பும் பெருசாக இருக்கும். காரணம் என்ன, இந்த ஈரலிலே தான் இந்த பெண்களுக்குரிய ஹோமோனும் ஆண்களுக்குரிய ஹோமோனும் செய்யப்படுகிறது. எனவே ஒரு ஆணினுடைய ஈரல் பாதிக்கப்படுகின்ற போது அவருடைய ஆணுக்குரிய ஹோமோன் குறைவடைகிறது. அதே நேரத்தில் ஒரு ஆணிலே பெண்ணுக்குரிய ஹோமோன் இருக்கின்றபடியினாலே இந்த மார்பக வளர்ச்சி ஏற்படும். எனவே ஈரல் பாதிக்கப்படுகின்ற போது நீங்கள் பார்க்கலாம், அவருக்கு 2 மார்பகங்களும் பெண்ணுக்கு வருவது போல வருவதை காணக்கூடியதாக இருக்கும். எனவே ஒன்று இந்த ஹோமோனல் இம்பேலன்ஸ் என்று சொல்லுகிற போது ஒன்று டெஸ்டோஸ்டெரோன் குறைவாக இருக்கலாம், அல்லது அவருக்கு டெஸ்டோஸ்டெரோன் குறையில்லாமல் அதில் இருக்கிற பெண்ணுக்குரிய ஹோமோன்களாக ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் கூட அவர் உடலில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அடுத்ததாக நான் சொன்னேன் மருந்துகள் மூலமாக ஏற்படுகின்ற ஆண்மையின்மை, ட்ரக் இன்டியூஸ்ட் என்று சொல்லுவோம். அடுத்ததாக மனநிலை, சைக்கோஜெனிக், மனநிலை பாதிக்கப்பட்டவர் அல்லது சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ், மனநிலை பாதிக்கப்பட்டவற்றுடைய சிகிச்சை எடுப்பதற்கும் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. அதே நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தின் காரணமாக இந்த ஆண்குறியிலே காயங்கள் ஏற்படுமாக இருந்தால் அதன் மூலமாகவும் இந்த இரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படையாத தன்மை ஏற்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இந்த மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலே தகவல் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.